ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது 6 ரோல் நெல்லிக்காய் கூட 1 இயர்க்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சோட்டா பீம், இந்த பொம்மை வந்து சோட்டா பீம் பொம்மை. இதே மாதிரி இன்னொரு பொம்மை ஒன்று தொங்க விட்ட மாதிரி நான் ஒரு 6 ரோலில் ஒரு கூடை போட்டிருந்தேன். அது வந்து கேரளாவுக்கு அனுப்பிச்சிருந்தேன். சமீபத்தில் என்னோடய யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்து நம்பியூர்லேருந்து இந்த கூடை எனக்கு இதே மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த பொம்மை வந்து இருந்துச்சு. இப்போ எனக்கு இந்த பொம்மை கிடைக்கல. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொம்மை நான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் அந்த பொம்மை வேறு, இந்த பொம்மை வேறு, ஒரே கூடை தான் ஃப்ரெண்ட்ஸ். டிட்டோ அதே மாதிரியே தான் நான் சேம் போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு 36 பூ வச்சுருப்பேன், இதில் 3 பூ வச்சுருக்கேன், 33 பூ வச்சுருக்கேன். பக்கத்தால் இருக்கிற நெல்லிக்காய் கூட பாருங்கள், 2 ரோலு கிளாஸ் வயரில் போட்டிருக்கேன். இது வந்துட்டு கரெக்டாக எனக்கு 7.5 அடியில் 26 ஒயர்கள் வெட்டினேன். பாருங்கள், 7.5 அடியில் 26 ஒயர்கள் வெட்டி அம்லா பீட்ஸை வச்சு போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பீட்ஸ் வச்சுருக்கேன். 11 பீட்ஸில் வந்துட்டு 6 பீட்ஸ் வந்து ப்ளூவும் ஒயிட் கலர் பீட்ஸ் 5 வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு வந்து ஃப்ளவர் செட் பண்ணி அதேமாரி பைப்பர் பீட்ஸ் ஒன்று எல்லோ கலரில் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்பிள் பிராண்ட் கிளாஸ் வேரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். கூட பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சொருகுனது எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி பீட்ஸ் கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து குமிழ் வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு நான் வந்து பைப்பர் பீட்ஸ் வந்து அதே லெமன் கலரை வச்சு நான் பைப்பர் பீட்ஸ் வச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இது இந்த ரிவீட் பாருங்கள், இந்த ரிவீட் வந்துட்டு இந்த மாதிரி அந்த இதில் வச்சு நம்ம அடித்து உள்ளே விட்டு இதை வந்து பிரித்து சொருகணும். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரிவீட் வந்து பிரிக்கவே முடியல. இது கார்ட்போர்டு அட்டை வைக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஜென்ஸுங்கிட்ட கொடுத்தா வந்து அவங்க கார்ட்போர்டு அட்டையில் வச்சு செட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் இந்த மெத்தடை பயன்படுத்திட்டேன். இது பாருங்கள், இது வந்து வாசரு, இது ரிவீட்டு. இது வந்து இந்த புஷ்ஷில் ஒயிட் கலர் புஷ்ஷில் வச்சு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புஷ்ஷில் வச்சு இதுக்குள்ளே புஷ்ஷில் வச்சு இந்த ரிவீட்டை வச்சு அடிப்பாங்க. அது வந்து என்னால் பிரித்து அடிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டேன். பாருங்கள், நான் வந்து 7.5 அடியில் 26 ஒயர் வச்சுருக்கேன். 26 ஒயர் வைக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி 13 நாட் கிடைக்கும். 13 நாட் கிடைக்குங்களா. இங்கே வர பேஸ் வந்துட்டு நான் 12 வச்சுருக்கிறேன். 12 வச்சு குமிழ் பாருங்கள் 6 வச்சுருக்கிறேன். இது வந்து புஷ் வச்சுருக்கேன், குமிழ் இல்லை புஷ்ஷு. பாருங்கள், கூட எவ்வளோ நீட்டாக அழகாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்துட்டு நான் வந்து கைப்பிடிக்கு 8 ஒயர் சொருகியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 8 ஒயர் வந்து 8 8 16 ஒயர் நான் உள்ள அவுட்டர் ஒயர் சொருகியிருக்கேன். பாருங்கள், இதுக்கு நான் சொருகி தான் போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக கூட மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து அந்த புஷ்ஷு வச்சேன் இல்லையா, அதோட இது பாருங்கள். ஈக்கங்குச்சி நான் சொருகியிருக்கேன். ஈக்கங்குச்சி சொருகுங்கிறத இவ்வளோ டெம்பராக நம்மளுக்கு கிடைக்கிது. கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கூடை வந்து ஆரஞ்சு கலர் கூட. இதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் பீட்ஸ், ஒயிட் கலர் ஃப்ளவர் வச்சு அதுக்கு மேலே குட்டி நெல்லிக்காய் ஃப்ளவர் வச்சு அதுக்கு பக்கத்தால் நான் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். இது பாருங்க சோட்டா பீம். இது வந்துட்டு எனக்கு கிடச்சிது, அதனால் நான் வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் பாருங்கள், இதுக்கும் இதே மெத்தடில் தான் நான் வந்துட்டு குமிழ் புஷ் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதுக்கும் வந்துட்டு நான் புஷ்ஷு தான் வச்சுருக்கேன். புஷ்லேயே வந்துட்டு இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கூடங்கிறதுனால நான் ஆரஞ்சு கலர் புஷ் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக இருக்குது. எனக்கு வந்து இது ஈஸியான மெத்தடாக தெரிஞ்சிச்சு, அதனால் நான் வந்துட்டு இது ஈஸியான மெத்தடாக பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு.
பாருங்கள், இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஆனால் இவங்க வந்துட்டு இந்த சிஸ்டர் வந்துட்டு எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஒரு 2 மந்த்துக்கு பக்கமாக தான் இருக்கும். இதே கூட நீங்கள் தான் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. இது வந்துட்டு ஆப்பிள் பிராண்ட் ஒயரில் தான் நான் போட்டிருக்கேன். ஆப்பிள் பிராண்ட் ஒயரில் போட்டிருக்கிறேன். இது வந்து சாதா ஒயரில் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஒயர் வச்சு நான் சொருகியிருக்கேன். எங்களோட தெரியவே மாட்டேங்குது பாருங்கள். ஒயர் பாருங்கள் எவ்வளோ வச்சு நான் சொருகியிருக்கேன்னு. இது தெரியல, ஆரஞ்சு கலர் மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஒரு மேலே வெயில் அடிக்கிறதுனாலயா, வீட்டுக்குள்ளாரே வெயில் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்குள்ளார. பாருங்கள் இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இப்போ நான் டிஸ்பேச் பண்ண போகிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வீஸ் போட்டலான்ட்டு. பாருங்கள் உள்ளே பாருங்கள், இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வச்சு நான் சொருகி இருக்கிறேன்னு. சொருகுனது பாருங்கள், சொருகுனதே தெரிய மாட்டேங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் நீட்டாக சொருகியிருக்கேன். இது வந்து சாதாவில் தான் போட்டிருக்கேன், கிளாஸ் ஒயரில் போடல சரிங்களா. பாருங்கள் ஃப்ளவர் எவ்வளோ நீட்டாக மேக் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நான் தனியாகவும் சேல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுற சகோதரிகள் கேட்டு வாங்கிக்கலாம். ஃப்ளவரோட விலை என்னன்னு கேட்குறீங்க, ஆனால் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு விட்டுறீங்க. அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் இந்த மாதிரி புஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே நான் ஒரு சேனலில் பார்த்து தான் இந்த மாதிரி நான் புஷ் வச்சேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வைங்க அப்படின்னு. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த சிஸ்டம், அதனால் நான் வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதே மாதிரி சிஸ்டம் பிக்கப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இதோட மெஷர்மெண்ட் பாருங்கள். இது வந்துட்டு 33 ஃப்ளவர் வச்சுருக்கேன், 17 அடிப்பாகம் வச்சுருக்கேன். ஹைட்டில் வந்துட்டு 29 போட்டிருக்கிறேன். ஹைட்டில் 29 போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 19 20 21 22 23 24 25 26 27 28 நாட் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டில். பாருங்கள் இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பீட்ஸுகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். அப்புறம் பாருங்கள் நான் எதுலேயுமே வந்துட்டு கட்டுப்பிடிச்சி தான் கைப்பிடி போடுவேன். அதுக்குன்னு தனியாக ஒயர் சுற்ற மாட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி கட்டுப்பிடிச்சி தான் நான் கைப்பிடி போடுவேன் எல்லாத்துலேயுமே. பாருங்கள் இந்த மாதிரி கைப்பிடிக்கு நான் வந்துட்டு கட்டு பிடிச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு சரியாக வரணுங்கிறதுக்காக நான் கட்டு மேலே பிடிச்சிருக்கேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூட. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.